மீட்பரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சோதனைகள், துன்பங்கள், எதிர்ப்புகள், தீங்குகள் வரலாம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு சிரமங்கள் வரலாம். ஆனால் அவர்களுடைய தேவன் அவரோடு இருக்கிறார் என்ற ஒரு வித்தியாசம் மட்டுமே இருக்கிறது. மனிதர்கள் சில நேரங்களில் கைவிடலாம், சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் தேவனை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை ஒருபோதும் கைவிட மாட்டார். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த வசனம் தேவன் வெளிப்புற ஆபத்திலிருந்து மட்டுமல்ல, நமது ஆத்துமாவை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. மனிதன் உடலை மட்டுமல்ல, அவனுடைய நித்திய ஆத்மாவையும் தேவன் மதிக்கிறார். தேவன் மனிதனை வேறுபடுத்தி பார்ப்பவர் அல்ல. நீ நல்லவன் கெட்டவன் என்று அளவிடுவதில்லை. நீ பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை. நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன், எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த மொழியை பேசுகிறார், எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று பார்த்து தம்முடைய அன்பை அளிப்பவர் அல்ல. அவரை உண்மையோடு தேடுகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்போடும் கிருபையோடும் ஏற்றுக்கொள்கிறார். ஏன் தெரியுமா? அவர் எல்லா மனிதர்களையும் படைத்த தேவனாயிருக்கிறார். அவருடைய பார்வையில் ஒவ்வொரு உயிரினமும் மதிக்கப்படத்தக்கதாக உள்ளது. அதனால் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் உள்ள மனிதர்களை தம்முடைய ஜீவனை கொண்டு அவர் ரட்சித்து, தேவனுடைய இருதயம் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் ரட்சிப்புக்குள் அடைய வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீங்கு வந்தாலும் பயப்படாதீர்கள். நோய் வரலாம், இழப்பு வரலாம், மனிதர்களின் எதிர்ப்புகள் வரலாம். எதிரிகள் நிச்சயமாகவே உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி அவரிடத்தில் வரும்போது அவர் உங்களை தாங்கி நடத்தி உங்கள் ஆத்துமாவை காக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையும் சமாதானமும் அருள செய்ய வல்லவராயிருக்கிறார். மனிதர்கள் உங்களை பிரித்து பார்க்கலாம், அவரிடத்தில் வரும் ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். இன்று அவரை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். God bless you.